ஒரு வழக்கறிஞரையும், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 வழக்கறிஞர்களையும், 15 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு வழக்கறிஞரையும் நியமித்து இந்த எஸ்ஐஆர் பணிகளில் என்னென்ன செய்ய வேண்டும், பொதுமக்களுக்கு எவ்வாறு உதவிட வேண்டும், காரணங்கள் இல்லாமல் நீக்கப்படக்கூடிய வாக்காளர்களுக்கு எப்படி சட்ட உதவிகளை செய்ய வேண்டும், ஆவணங்களை கேட்கக்கூடிய வாக்காளர்களுக்கு எப்படி உரிய ஆவணங்களை சட்டப்பூர்வமாக பூர்த்தி செய்து தர வேண்டும், BLA 2க்கள் மூலமாக எப்படி வாக்காளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆலந்தூர் பாரதி அவர்களும், சட்டத்துறையினுடைய தலைவர் மூத்த வழக்கறிஞர் திரு விடுதலை அவர்களும் பங்கேற்று உரிய ஆலோசனைகளை கூறினார்கள். சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும், ஏன் 3 வகையாக வாக்காளர்கள் பிரிக்கப்பட்டு அவர்களிடம் அவர்களுடைய ஆவணங்கள், அவருடைய பெற்றோர்களுடைய ஆவணங்கள் கேட்கப்படுகின்றன என்பது குறித்தும், இது வாக்குரிமையை சரிபார்ப்பதற்காக அல்ல, தமிழக மக்களுடைய குடியுரிமையை பரிசோதிப்பதற்கான ஒரு முயற்சியாக எப்படி இருக்கிறது, சிட்டிசன்ஷிப் ஆக்டிலும் இந்த எனுமரேஷன் ஃபார்மிலும் எப்படி கால அளவுகள் ஒத்துப்போகின்றன என்பதை குறித்து சட்டப்பூர்வமாக ஆலோசனைகள் செய்தோம். இது முறையற்ற வகையில் மக்களுடைய குடியுரிமையை உரிமையில்லாத தேர்தல் ஆணையம் முடிவு செய்வதற்காக முயன்றாலும் கூட அந்த முறையற்ற செயலினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்காளரும் தன்னுடைய வாக்கை இழக்கக்கூடாது. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் எப்படி களத்தில் இருக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன சட்ட உதவிகளை செய்திட வேண்டும் என்பதை வழக்கறிஞர் அணி தீவிரமாக கலந்தாலோசித்து அதற்கு உரிய முடிவுகளை எடுத்திருக்கிறோம். நாங்கள் மக்களோடு மக்களாக துணை நிற்போம். எந்த ஒரு வாக்காளருடைய வாக்கும் முறையற்ற வகையில் நீக்காமல் பார்த்துக்கொள்வோம் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம். சார், 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தமிழ்நாட்டில், அந்த அளவுக்கு தான் எஸ்ஐஆர் பணிகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அரசு பாதிப்பு கருத்தை வலியுறுத்திருக்காரு. அதுதான் ஃபேக்டாக இருக்குது. அதாவது எலெக்ஷன் கமிஷன் 3/12/2025 இரவு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு டேட்டா ஷீட் வெளியிட்டிருந்தாங்க. அதன்படி ஏறக்குறைய 8.89% மக்கள், சொல்லப்போனால் 57 லட்சம் மக்கள் தங்களுடைய ஆவணங்களை தர வேண்டும். நோ மேப்பிங்னு போடுறாங்க. அதாவது அவர்கள் 2002 வாக்காளர் பட்டியலிலோ அல்லது அவருடைய பெற்றோர்கள் 2002 வாக்காளர் பட்டியல் இருந்ததாகவோ தகவல்களை தரவில்லை. அந்த வகையில் 8.89% 57 லட்சம் வாக்காளர்களிடம் ஆவணங்களை கேட்கக்கூடிய நிலையில்தான் அந்த டேட்டா வெளியிடப்பட்டிருக்கிறது. 13% உட்பட்ட மக்கள் வாக்குகள் இறந்தவர்கள் மற்றும் குடிமாறியோர்கள் போன்ற அந்த பட்டியலில் வருகிறார்கள். இரண்டுத்தையும் கூட்டினா ஏறக்குறைய 15-16% வருது. 80 லட்சத்துக்கிட்ட வருது. அதில் யார் யாரெல்லாம் முறையற்ற வகையில் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு உரிய தீர்வை நாங்கள் பெற்றுத்தரோம்.